நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நத்தம் யூடிஆர் செட்டில்மெண்ட் நிலச்சிக்கல் சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுவது எப்படி என்ற தலைப்பில் சாமு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் ஜூலை 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை சூம் இணையவழி பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள 9841665836 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நிலச்சிக்கல் சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுவது எப்படி என்ற தலைப்பில் நமது பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் யூடிஆர் என்றால் என்ன, யூடிஆர் தவறுகளை களைவது எப்படி, நத்தம் கணக்கில் பிழைகள் சரி செய்வது எப்படி, நத்தம் பட்டா, நத்தம் புறம்போக்கு, நத்தம் காளிமனை என்றால் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்வதற்காக நமது பரஞ்சோதி பாண்டியன் அவர்களின் இணைய வழி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்பதிவு செய்வதற்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த முதலியார் ஃபேமிலி திருநெல்வேலியில இன்னைக்கும் அரிய அவங்க ஃபேமிலி இன்னைக்கும் இருக்குது, மதுரையிலேயே இருக்குது. இன்னைக்கு நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் இருந்தார் இல்லையா, பிடிஆர் அவங்க அவங்க ஃபேமிலி தான். யார் ஃபேமிலி? அரியநாக முதலியார் ஃபேமிலி. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் வரலாறு இருக்கிறாங்க. ஆக இப்படி போய் சண்டை போறதுக்குன்னே போய் சண்டை நடந்துரும். அதே போல சரபோஜி தஞ்சாவூர் இருக்காரு இல்லையா, அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப இவங்க மதுரையில நாயக்கர் இருந்த மாதிரி அங்கேயும் முத்துவீரப்ப நாயக்கர் ஒரு ஆள் இருந்தார். யாரு? நாயக்கர் ஆட்சி தான் நடந்தது தஞ்சாவூர்ல. அங்க நாயக்கர்ல சித்தப்பாவுக்கும் அண்ணன் பையனுக்கும் வாரிசு சண்டை. அண்ணன் பையன் மைனர். என்னது? அண்ணன் பையன் மைனர். சித்தப்பா ஆட்சியில உட்காந்துறாரு, தம்பி உட்காந்துறாரு ஆட்சியில. அப்போ ஒரு அங்க இருக்கிற மந்திரி, பிராமின் மந்திரி இவனை கூட்டிக்கிட்டு நேரா டெல்லிக்கு போறாரு. இவன் தான் முறையா வரணும் வாரிசா, நீங்க தலையிடுங்க, உள்ள வந்து நீங்க பண்ணுங்கன்னு ஷெர்ஷா கிட்ட போறாங்க. அவர் என்ன பண்றாரு, பெங்களூர்ல இருக்கிற தன்னோட தளபதி, பெங்களூர்ல இருக்கிற தன்னோட தளபதி, மராட்டிய வம்ச தளபதி, முஸ்லிம் கிட்ட தளபதிய ஜாகீரா இருக்கிறாங்க, அவர்கிட்ட சொல்லி நீ போய் பார்ப்பானோன்னு அவரு தஞ்சாவூர் வராரு. அவரு வந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சுட்டு இந்த மைனர் பையனை தான் நான் ராஜ்யத்துல வைக்கணும், அவரே உட்காந்துட்டார். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அவர் தான் இப்ப சரபோஜி அந்த ஃபேமிலி. இங்க நீங்க எல்லா வரலாறும் பாத்தீங்கன்னா, வாரிசு சின்ன பையனா இருப்பான், அவன் உட்கார வைக்கணும், அண்ணனோ தம்பியோ வேற யாரோ உட்காருவாங்க. அப்ப ஏதோ ஒரு பிராமின் மந்திரி, கண்டிப்பா அன்னைக்கு அவங்க தான் மந்திரியா இருப்பாங்க, இந்த மைனரை தூக்கிட்டு அங்க இருக்கிற பெரிய ராஜா வீட்டுக்கு போவாங்க, இழுத்து கோவிட்டுருவாங்க, சண்டை நடக்கும். இது காலங்காலமா எல்லா ஊர் கதையும் இதுதான், ரைட்டுங்களா? நான் இப்ப முதல் சொன்ன விஸ்வநாத நாயகர் கதையில, பாண்டிய சோழ கதையிலையும் இதுதான், எல்லா ஊரும் அதான், ரைட்டுங்களா? இதனால வெள்ளக்காரன் பயந்துட்டான். அது இந்த மைனருக்கு. அதனால எவன் மைனரோ அவனை ராஜா ஆக்குற வரைக்கும் வேற அப்பன் சித்தப்பெல்லாம் ஜமீன் சண்டைக்கு வரக்கூடாது. ஏன்னா இவனை கொன்றுவாங்க, சின்ன பையனை. அவனை பாதுகாத்து அவனை படிக்க வச்சு அவனை அடுத்த சீட்டுக்கு உட்கார வைக்கிற வரைக்கும் நாங்க பொறுப்பு. உங்களுக்கு புரியுதுங்களா சொல்ல வர்றது? 1802 அப்படி இந்த கண்டிஷன்லாம் ஏத்துக்கிட்டா நீ ஜமீனாயிரு அப்படின்னா, அந்த வார்ட்ரோப் கண்டிஷன். அந்த பசங்களுக்கு பிரிட்டிஷ் படிப்பு கொடுத்து, எந்த பசங்களுக்கு? அந்த வார்ட்ரோப்ல இருக்கிற பசங்களுக்கு பிரிட்டிஷ் படிப்பு கொடுத்து, தனியா காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்து, படிப்பு சொல்லி கொடுத்து, குதிரை ஏற்றம் சண்டையில சொல்லி கொடுத்து நல்லாதான் அவன் காப்பாத்துறான். இல்லாட்டி இன்னும் அவனா அடிச்சுக்கின்னு செத்து போயிடுவாங்க. என்னது, உள்ள வர்ற வெள்ளக்காரன் உள்ள வரலனா இவங்க எல்லாரும் மாறி மாறி வெட்டிக்கின்னு மாறி மாறி. நவாபு குடும்பம் பாத்தீங்கன்னா, அப்பனுக்கு புள்ள விஷம் வச்சிருப்பான், சித்தப்பனுக்கு அவன் விஷம் வச்சிருப்பான். ரைட்ல சொல்ல வர்றது இங்க நம்ம ஆற்காடு நவாப் எல்லாம் இவன் அவன் மாறி ஓடுவான், இவனுக்கு பிரெஞ்சுக்கார சப்போர்ட் பண்ணுவான். எல்லாம் என்னன்னா, இந்த அடுத்த வாரிசு யாரு, என்னது அடுத்த வாரிசு யாருன்னு வந்துடும். அதனால வெள்ளக்காரன் என்ன பயந்துட்டான், நான் திப்பு சுல்தானுக்கு அப்புறம் அவனால வந்து இந்த நாட்டை ஒழுங்கா ஆளணும்னு நினைச்சிட்டான். திப்பு சுல்தான் வரைக்கும் சண்டை 1701 உள்ள வரான், லேண்ட் ஆகிறான் வெள்ளக்காரன். 1800 100 வருஷத்துல ஆல் ஓவர் இந்தியா புஷ்டான். கடைசியா ஏற கட்டினது வந்து திப்பு சுல்தான. இதுக்கப்புறம் 100 வருஷம் ஒழுங்கா ஆளணும்னா அமைதியா இருக்கணும் நாடு, இது அப்படின்ட்டு இந்த சிஸ்டத்துல முதல்ல ஜமீனை கூப்பிட்டு, நீ ஒன்லி ஜமீன், ஒன்லி ரெவன்யூ கலெக்ட் பண்ணி காசு வச்சுக்கோ, படை திரட்டுறேன், சண்டை போடுறேன், கோட்டை கட்டுறேன், கொத்தளம் கட்டுறேன், இதெல்லாம் கட்டு. என்னது, இந்த உரிமையெல்லாம் கிடையாது. ஒன்லி என்ன உரிமை?
ரெவன்யூ கலெக்ட் பண்ணி படை வேணும்னா அலங்கார படை. அலங்கார படைன்னா என்ன, படைன்னா என்ன தெரியுமா? படைனா உண்மையா சண்டை போடுற படை சார். அலங்கார படைனா சண்டைலாம் தெரியாது. டெய்லி காலையில செல்யூட் போடுவாங்க, வாக்கிங் போவாங்க, சண்டைக்கே போக மாட்டாங்க. என்னது என்ன சார்? இப்ப இந்த பரேட்லாம் நடக்கும்ல சார், பரேட்லாம் நடக்கும்ல, அது மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு சம்பளம் போட்டுவா. ஆனா நீ உண்மையாவே சண்டை கட்டலாம் போட கிடையாது, எல்லாம் டம்மி கத்தியா கொடுத்து வச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா சொல்ல வருது? அதான் அந்த மாதிரி அது பரேடு. அது அலங்கார அணிவிப்புன்றாங்களா, அலங்கார படைகளை நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. இப்ப 1802 சாஸ்வத சட்டம் பர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல அவங்களுக்கு நில நிர்வாகத்துல ஒன்லி ரெவன்யூ கலெக்டரா மாறிட்டாங்க. அவங்க ஜுடிஷியல்ல தலையிடக்கூடாது, ஆர்மியில தலையிடக்கூடாது. என்னது நான் சொன்ன மிட்டா மிராசு கிராசு கிராசு எல்லாம் என்னது 1802 முன்னாடி வரைக்கும் பாளையக்காரர்கள் ஆட்சி திருச்சியில இருந்து, மதுரையில இருந்து, திருச்சியில இருந்து, கோவையில இருந்து நடந்தது. காவேரிக்கு தெற்க, காவேரிக்கு வடக்க. தமிழ்நாட்டை ரெண்டா பிரிச்சிருங்க. காவேரிக்கு வடக்க, காவேரிக்கு தெற்க. காவேரிக்கு வடக்க நவாபோட ஆட்சி நடந்தது. காவேரிக்கு வடக்கு நவாப். நவாப்ன்றது ஒரு மாநில அரசர் கிடையாது. நவாப் என்பவர் ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதி. அப்போ இது ஆற்காடுன்ற ஒரு மாநிலமா இருந்தது. என்னது ஆற்காடுதான்? இப்ப ஏதோ ஆற்காடு சின்ன டவுனா இருக்குது, அதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆற்காடு. அப்ப ஆற்காடுன்றது திருச்சிக்கு வடக்க, காவேரிக்கு வடக்க வரைக்கும் ஆற்காடு மாநிலம். அது முகலாய பேரரசின் ஒரு மாநிலம். அவங்களோட மாநிலத்துக்கு பேர் சௌபா. என்னது அவங்க மாநிலத்துக்கு பேர் என்ன? சௌபா. அந்த சௌபாவோட இன்சார்ஜுக்கு பேரு நவாப். சௌபாவோட சிஎம், சிஎம்க்கு பேரு சிஎம் கட்டு. அதாவது ஏறக்குறைய அவுரங்கசீப் காலத்துல காவேரி வரைக்கும் இருந்தது. ரைட்டுங்களா சொல்ல வருது? இங்க நடந்ததெல்லாம் இஸ்லாமிய நில நிர்வாகம். எங்க நடந்ததெல்லாம்? காவேரிக்கு வடக்கெல்லாம் என்ன நடந்துச்சு? இஸ்லாமிய நில நிர்வாகத்தை 1500களில் அக்பர் வடக்கே என்ன பண்றாருன்னா, அதற்கு முன்னாடி ராஜபுத்திர அரசர்கள், இந்திய அரசர்கள் நிர்வாக முறையை சீராக்கி ரெக்கார்டு பண்றார், வரி வசூல் எல்லாம் ஆவணப்படுத்துறார். ஐனி அக்பர் அப்படின்ற ஒரு புத்தகத்துல முத ரெவன்யூ பத்தி பேசுறாரு, வசூல் பண்றது இதெல்லாம் பேசுறாரு. என்ன டீட்டெயிலா அவங்க சொல்றாங்க. அதன் அடிப்படையில பர்கானா, சர்க்கார், இப்ப எப்படி மாவட்டம், தாலுக்காலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மாவட்டம்ன்றது இப்ப டிஸ்ட்ரிக்டா? அப்படித்தானே? டிஸ்ட்ரிக்ட் இப்ப நம்ம சொல்றது மாவட்டத்துக்கு என்ன சொல்லுவோம்? டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றோம். அந்த காலத்துல மாவட்டம்னா ஒரு வட்டம், ஒரு தாலுகா. உங்களுக்கு புரிஞ்சு? அந்த காலத்துல மாவட்டம்னா. இன்னைக்கு கூட பாருங்க, நீதிமன்றத்துல பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்னு இருக்கும், மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் இருக்கும். ஆனா அது ஒரு வட்டத்துலதான் இயங்கும். பாத்திருக்கீங்களா? நீங்க போய் என்னடா தாலுகா, மதுராந்தகம் தாலுகா, கடலூர் தாலுகா, தாலுகால டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்னு போட்டிருப்பாங்க. இது யாருக்கும் புரியாது. ஏன்னா அது அவன் வச்ச பேர். யார் வச்ச பேரு? அந்த காலத்திலே வச்சிட்டான். ரைட்டா? அதாவது தாலுக்குன்னா அந்த காலத்துல டிஸ்ட்ரிக்டா இருந்தது கணக்கு. சர்க்கார்னா வட்டம், சர்க்கார்னா வேற. அவங்களோட நில நிர்வாக முறையில இருந்தது. அவர்கள் வரி வசூல் பண்ணாங்க, வேலை பார்த்தாங்க, காவல்காரங்களை வச்சிருந்தாங்க. அவங்க காவல்காரனுக்கு பேரு டானாக்காரன். தெரியுமா? பேர் என்னது? டானாக்காரன். காவல்காரன் பேரு டானாக்காரன். டானா ஜங்ஷன் இருக்கும் புரசவாகத்துல. இன்னைக்கு டானா தெரு இருக்கு. சேலத்துல பார்த்திருப்பீங்க, அம்மாப்பேட்டையில இருக்கு. டானானா சீஃப் போலீஸ் அங்க இருப்பான். அங்க திருட்டு நடந்தா அவன் வேலை போயிடும். யார் வேலை? ஆமா, ஒண்ணு பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் டானா. அவன் நாளில் கண்டுபிடிக்கலாம், அவர் வேலையை விட்டு போயிடணும். அவருக்கு அந்த ஊர்ல அவர் தான் பொறுப்பு. இப்ப இருக்கிற போலீஸ்கார மாதிரி இல்லை, டானாக்காரனுக்கு திருட்டுக்கே அவர் தான் பொறுப்பு. கண்டுபிடிச்சு கொடுக்கலாம், அவர் வேலையை விட்டு போயிடுவார். அப்படி ஒரு பழைய நில நிர்வாக முறை, இஸ்லாமிய வார்த்தைகள் எல்லாம் கலந்த, அரபு பார்சி வார்த்தைகள் கலந்த, பசலின்னு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, பட்டாளர், பட்டா, இந்த வார்த்தையெல்லாம் பார்சி கலந்த வார்த்தைகள். இதெல்லாம் ரெவன்யூ வருவாய்த்துறையில இருக்கு. நீ பல வார்த்தைகள்
இஸ்லாமிய பார்சி வார்த்தைகள். இது தமிழகத்துல எங்க புழங்கப்பட்டதுன்னா, எங்க புழங்கப்பட்டது? காவேரிக்கு வடக்கு. எப்போ? 1802க்கு முன்னாடி, வெள்ளக்காரன் எஸ்டாப்ளிஷ் ஸ்தாபிதம் பண்ணுவதற்கு முன்னாடி. திருச்சிக்கு இது காவேரிக்கு தெற்கே கோயம்புத்தூர் இந்த பகுதி எல்லாம் பாளையக்காரர்களுடைய முறை இருந்தது. பாளையக்காரர்களுடைய முறை இருந்தது. பாளையக்காரர்கள் யாரு? பாளையக்காரர்கள் கிருஷ்ணதேவராயர் விஸ்வநாத நாயக்கரை அனுப்பி 72 பாளையங்களாக அவர் பிரித்தார். என்னது? விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்ணாரு? மொத்த தமிழ்நாட்டை 72 பாளையங்களாக பிரித்தார். இந்த 72 பாளையமும் இந்த நவாபோட மாநிலமும் சேர்ந்ததுதான் இன்றைய தமிழ்நாடு. இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு சொல்றீங்க இல்லையா, அந்த 72 பாளையம் இருக்கு இல்லையா, அந்த பாளையக்காரர்களுக்கு என்ன உரிமை கொடுக்கப்பட்டதுன்னா, நீ ஆர்மியும் வச்சுக்கலாம், நீ உன் பகுதியில ஜுடிஷியலும் எடுத்துக்கலாம். என்னது? ஜுடிஷியல் நீதி நிர்வாகத்தையும் நீ எடுத்துக்கலாம், வரி வாங்குறதையும் நீயே பண்ணிக்கலாம். இது பாளையக்காரர்களுக்கு. நவாப் என்ன பண்ணாருன்னா, ஜமீனுன்னு சொல்லி ரைட்டுங்களா, அவங்களுக்கு அது பாத்தீங்கன்னா அமீர்னா முஸ்லிம், அமீர்னா ரைட்ல, சௌத்ரினா இந்து ஜமீன், சௌத்ரினா இந்து ஜமீன். இந்த பட்டத்தை கொடுத்து 2ஆ பிரிச்சு அவங்க வசூல் பண்ணி கொடுக்கணும். ஆனா அவங்க ஆர்மி வச்சுக்க கூடாது. இது யார் வச்சுக்க கூடாது? நவாப்